என்ன அதிசயமா இருக்கு. அந்த ராணி போன் அடிக்கா, என்னவா இருக்கும்? ஓஹோ, கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ணிருப்பாளோ, அதான் போன் அடிக்கா போல. என்னன்னு கேப்போம். ஹலோ சம்மந்தி, என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அப்படியே சம்மந்தி, என்ன விஷயம் சொல்லுங்க. நேரில் தான் பேசணும், போன்ல எல்லாம் பேச முடியாது. நீங்க உடனே கொஞ்சம் கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க வீட்டுக்கா? ஏன் வர முடியாதா? இல்ல சம்மந்தி, வாரேன், உடனே கிளம்பி வரேன் சம்மந்தி. சரி சரி, நான் போனை வைக்கிறேன். சரி சம்மந்தி சரி. என்ன ராணி, முக்கியமான விஷயம் உடனே பேசணுங்க. என்னவா இருக்கும்? கல்யாணம் வேணும் போல வேண்டாம் போலன்னு தெரியலையே. வேண்டாம் சொல்றதுக்குன்னா போன்ல சொல்லியிருக்கலாமே. நேர்ல வர சொல்றானா, அப்போ சம்மந்தம் பேசுறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கேன். ஏன் அவ என் வீட்டுக்கு வந்து பேச மாட்டாளோ? நான் தான் ஓயாம அவ வீட்டுக்கு ஓடணுமா? அங்க போனா உட்காருன்னு சொல்ல மாட்டா, காபி குடிக்கிறியான்னு கேட்க மாட்டா. அவ வீட்டுக்கு நான் போகணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. கல்யாணம் முடியிற வரைக்கும் தான். அவ கூப்பிடுற நேரம்லாம் ஓடுவேன், அவ காட்டுற நேரம்லாம் ஓடுவேன். கல்யாணம் மட்டும் முடியட்டுமே. அதுக்கு பிறகு அந்த ராணியா இருந்தாலும் சரி, மகா ராணியா இருந்தாலும் சரி, நான் நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், என் வீட்டுக்கு வாடின்னு சொன்னா வரணும். அப்படி ஆட்டி வைக்கிற ஒருவர்த்தியும். இப்போதைக்கு இது அந்த ராணி நேரம். நல்லா ஆடட்டும், கல்யாணம் முடியட்டும், நான் ஆடி. ஏய் ஷில்பா, ஷில்பா இங்க வா. என்ன மேடம்? நான் என் சம்மந்தி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். வீட்டை பாத்துக்க, ஒழுங்கா இரு. ஆள் இல்லன்னு எதையாவது ஆட்டையை போட்டுட்டு போலான்னு நினைக்காத. ஐயோ மேடம், நான் என்னைக்கு எப்படி நினைச்சிருக்கேன்? அப்படிலாம் நான் கிடையாது மேடம். உங்க வீட்ல உள்ள துரும்ப கூட எடுக்க நான் ஆசைப்பட மாட்டேன். ஆமா, ஆசைப்பட மாட்டியா? அதான் ஒருத்தி எல்லாத்தையும் அள்ளிட்டு போனாலே. நீ எடுத்துக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஐயோ, நான்லாம் எதுவுமே எடுக்கிறது இல்ல மேடம். நீங்க வேணா என் பக்கத்துல இருந்து பாருங்களா? ஆமா, உன்னைய பாக்குறதா எனக்கு வேலை பாரு. எனக்கு 1008 வேலை இருக்கு. சம்மந்தி வேற போன் போட்டு கூப்பிட்டுருக்காவ. நாங்க போயிட்டு வரேன். சம்மந்தியா? யாரு மேடம்? உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் போன்மா? இல்ல மேடம், திடீர்னு சார் வந்து கேட்டாருன்னா சொல்லணும்ல, அதான் கேட்டேன். அந்த ராணி வீட்டுக்கு தான் போறேன். அவிய வீட்டுக்கா? ஆமா, அவியதான் போன் போட்டு வான்னு சொல்லியிருக்காவ. அங்கதான் போறேன். வீட்டை பாத்துக்க என்ன, சரியா? சரி மேடம். ஒரு சந்தேகம். என்ன? அதான் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போச்சுல, மறுபடியும் எதுக்கு அங்க போறிய? அவியலுக்கு என்ன ஒரு மகளா இருக்கா? அதான் இன்னொருத்தி இருக்கால்ல, அவளை என் மகனுக்கு கட்டி வைக்க போறேன். அத பத்தி பேசுறதுக்கு தான் அங்க போறேன். அப்படியா? அவிய ஒத்துக்கிட்டாவளா? வாங்கிட்ட நான் எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டா வெளியே போடணுமா? என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்டேன். ஒழுங்கா வீட்டை தொடச்சியா, எல்லாத்தையும் கிளீன் பண்ணியா, அதோட நிறுத்திக்க. வீட்டை பாத்துக்கனா பாத்துக்க, புரியுதா? சரிங்க மேடம். வீட்டை திறந்து விட்டுட்டு அங்க இங்க எங்கேயாவது போன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா வீட்டுல வந்து பாரு. சரிங்க மேடம், நான் வாரேன். இது என்ன இப்படி சொல்லிட்டு போகுது? ராணியக்கா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாவில்ல நினைச்சேன். அவி என்னடானா இத கூப்பிட்டுருக்காவ. அப்படின்னா சம்மந்தம் பேச போறாவளோ? ஐயோ, அந்த பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிருமே. ஆணு பிள்ளையோட வாழ்க்கை எப்படியோ நாங்க சேர்ந்து காப்பாத்திட்டோம். இந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி காப்பாத்த? வீட்டுக்கு போகும்போது செல்லம்மா காட்ட இந்த விஷயத்த போய் சொல்லிடணும். வீட்ட சொன்னா இதுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாவ. எப்படி ராணியக்காவை இது ஒத்துக்கிட வச்சிருக்கோம்? சம்மந்தி, சம்மந்தி. வாங்க வாங்க. சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? எனக்காக காத்துட்டு இருந்தீங்களோ? இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததா வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல சம்மந்தி. உட்கார்ந்து பேசிட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு மெதுவா வந்திருக்கலாம். ஏன் உங்களை இங்க வர வச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கும்? சீச்சி, இல்ல சம்மந்தி, எனக்காக இவ்வளவு நேரம் காத்து கிடந்திருக்கீங்களே, அதனாலதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப பிஸியா தான் இருந்தேன். இப்பதான் வந்து உட்கார்ந்தே, நீங்க வந்துட்டீங்க. உட்காருங்க, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சரி சம்மந்தி, சொல்லுங்க சம்மந்தி, என்ன விஷயம்? நீங்க கேட்டீங்களா என் மகன் 2வது உள்ளவள கல்யாணம் பண்ணி தர சொல்லி உங்க பையனுக்கு? ஆமா சம்மந்தி, அத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எனக்கு உங்க பையனுக்கு என் மகளை கட்டி தரதுக்கு சம்மதம் தான். அப்படியே சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம். என் வீட்டுக்கார வீட்டு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாவ. என் மகனுக்கு இதுல இஷ்டம் தான். உடனே பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிருவோம் சம்மந்தி. நிச்சயம் எல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண
இங்க பாருங்க, அடுத்த மாசம்லாம் கல்யாணத்தை வைக்க முடியாது. என் மக காலேஜில் இப்போ தான் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கா. அவ படிப்பு முடியணும். சம்மந்தி, நான் எதுக்கு இருக்கேன்? உங்க மகளை நான் படிக்க வைக்கிறேன் சம்மந்தி. என்ன படிச்சிட்டு இருக்கா? எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைக்கிறேன் சம்மந்தி. என் மகன் படிக்க வைப்பா. எதுக்கு கவலைப்படுறியா? அதான் நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல. நீங்க படிக்க வைப்பிய, ஆனா என் புருஷன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாங்க. அதனால அவ படிப்பு முடிஞ்சாதான் கல்யாணம் வைக்க முடியும். இப்பதான் செகண்ட் இயர் படிக்கிறா, இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்கு. சம்மந்தி, செகண்ட் இயர் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சிருவோம் சம்மந்தி. அப்புறமா ஃபைனல் இயர் எங்க வீட்ல இருந்து படிக்கட்டுமே, நாங்க படிக்க வைக்கோம். அவளுக்கு என்ன வேலையா இருக்க போகுது? எல்லா வேலையும் செய்யறதுக்கு வேலைக்காரவியே இருக்காவ. அங்க வந்து படிக்கட்டும் சம்மந்தி, நான் அவளை படிக்க வைக்கேன். அதெல்லாம் சரி வராது. மேல் படிப்பு வேணா உங்க வீட்ல இருந்து படிக்கட்டும். இந்த ஒரு டிகிரி எங்க வீட்ல இருந்தே முடிக்கட்டும். சம்மந்தி, செகண்ட் இயர்னா அப்படின்னா இன்னும் படிப்பு முடிக்கவே 1.5 வருஷம் ஆகுமே. நீங்க சொல்ற கணக்க பார்த்தா அடுத்த வருஷம் மேல கல்யாணத்தை வைக்க முடியும். அவ்வளவு நாள் எப்படி சம்மந்தி வெயிட் பண்றது? நீங்க தானே எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன்னு சொன்னீங்க. பதில் மட்டும் சொன்னா போதும்னு சொன்னீங்க. இப்ப எப்படி வெயிட் பண்றதுன்னு கேக்குறீங்க? அது வந்து சம்மந்தி வேற ஒண்ணும் இல்ல. என் மகன் வெளிநாட்டுக்கு போகணும்ல. இங்கே இன்னும் 1.5 வருஷம் இருக்க முடியுமா? டக்கு புக்குன்னு நீங்க அடுத்த மாசம் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மாசம் இங்க இருப்பான். இல்லையா ஒரு 6 மாசம் வேணா இருப்பான். அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போயிருவான் சம்மந்தி. 1.5 வருஷம் வெயிட் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் சொன்னேன். வேணும்னா உங்க மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரட்டும். அப்படி இல்லையா அவர் வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகட்டும். கல்யாணத்தை கூட வெளிநாட்டிலே வச்சுக்கலாம். சம்மந்தி, அங்க வச்சா எப்படி நல்லா இருக்கும்? எங்களுக்கு இருக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதனால யாருக்கும் சொல்லாம கல்யாணம் முடிச்சா நல்லா இருக்காது சம்மந்தி. நீங்களும் அப்படிதானே, ஒரே ஒரு பிள்ளைய தான் வச்சிருக்கீங்க. ஒருத்தி உங்க பேச்சை கேட்காம ஓடி போயிட்டா. இந்த பிள்ளை கல்யாணத்தையாவது கிராண்டா உங்க இஷ்டத்துக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதனால வெளிநாட்டுல எல்லாம் கல்யாணத்தை வச்சா சரிப்பட்டு வராது சம்மந்தி. இங்கே வச்சாதான் நல்லா இருக்கும். அதுவும் இப்ப உடனே வச்சாதான் உங்களுக்கு கௌரவம்னு எனக்கு தோணுது. ஒருத்தி உங்க வீட்ல இருந்து ஓடி போயிருக்கா. அதுவும் நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்போ நீங்க அடுத்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியேன்னு வச்சுக்கிடுங்க, இந்த ஊரே வாய் அடிச்சு போயிரும் சம்மந்தி. ஒரு பொண்ணு ஓடி போச்சு, 2வது பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்திட்டா போறான்னு பேசுவாவ. அதுக்காக தான் சொல்லியும் சம்மந்தி. இங்க பாருங்க, நீங்க அதை பத்திலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். அவ படிப்பு முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம் வைக்க முடியும். அது வரைக்கும் நீங்க காத்திருந்து தான் ஆகணும். இருக்க முடியாதுன்னா வேற இடத்துல நீங்க பொண்ணு பாத்துக்கிடுங்க. ஐயோ வேண்டாம் சம்மந்தி, நாங்க வெயிட் பண்றோம். எத்தனை வருஷம்னாலும் சரி, உங்க வீட்டு பிள்ளைய கட்டணும்னா நாங்க வெயிட் பண்றோம் சம்மந்தி. சரி, அப்படின்னா அது வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன் சம்மந்தி, நாளைக்கு நீங்க மனசு மாறிட்டீங்கன்னா? இங்க பாருங்க, நான் கொடுத்த வாக்குறுதியை எப்பவுமே மாத்திக்கிட மாட்டேன். ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். நீங்க மாறாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப கூப்பிட்டு பேசினேன். சம்மந்தி, நீங்க மாறாம இருப்பிய, உங்க வீட்டுக்காரரு ஏதாவது குழப்பிட்டாருனா? இல்லனா அந்த சரோஜா என்கிட்ட வந்து நேரடியா சவாலே விட்டுட்டு போயிருக்கா. இன்னும் 1 வருஷம் நீங்க உங்க வீட்ல உங்க மகளை வச்சிருந்து அவ இஷ்டத்துக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா அவளுக்கு இன்னொரு மகன் இருக்கா. அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க சம்மந்தி. ஏதாவது மிரட்டி அந்த பிள்ளைய அங்க கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாதுல்ல. நீங்க இப்ப என்ன சொல்ல வரிய? ஒண்ணும் இல்ல சம்மந்தி, எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு நிச்சயமாவது பண்ணிக்கிடுவோமே. அது பண்ணா எனக்கு ஒரு உறுதியா இருக்க மாதிரி இருக்கும்ல. நிச்சயம் பண்ணாதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஏன், நான் இந்த விஷயத்தை என் மகட்டே இப்ப சொல்ல போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நிச்சயம் பண்ண வச்சு எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி அவளை மாதிரி இவ்வளவு ஏதாவது பண்ண என்ன பண்றது? அதனால அவ படிப்பு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. படிப்பு முடிஞ்ச பிறகு இதை பத்தி பேசிக்கலாம். இல்ல சம்மந்தி, நாளைக்கு அந்த பிள்ளை மனசு யாரும் மாத்திரக்கூடாதுல்ல, அவட்டையா சொல்லிருங்களா? யார்கிட்ட சொன்னாலும் பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது. அதனால அவ படிப்பு முடியட்டும், அடுத்த மாசத்துலயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். படிப்பு முடிகிற வரைக்கும் அவகிட்ட இதை சொல்லி அவ படிப்பை கெடுக்க நான் விரும்பல. நீங்க சொல்றது சரிதான் சம்மந்தி. இப்ப சொல்லண்டா, ஒரு 6 மாசம் கழிச்சாது சொல்லுவோமே. ஏன் சொல்றேன்னா, இந்த பிள்ளை மனசுல வேற எதுவும் ஆசைப்பட கூடாதுல்ல. இங்க பாருங்க, ஒருத்தி அப்படி போயிட்டாங்கக்காக இவளே நீங்க சந்தேகப்பட்டு இருக்காதுங்க. சீச்சி, நான் அப்படிலாம் நினைக்கல சம்மந்தி. அந்த மாதிரி நீங்க சந்தேகப்படுறதா இருந்தா இப்பவே நீங்க போலாம். ஐயோ, சந்தேகம் இல்ல சம்மந்தி. அவட்ட சொல்லி வைக்கலாமே சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு சொல்றீல்ல, உங்க வார்த்தையை நான் நம்பியேன். நீங்க சொன்ன மாதிரியே அவ படிப்பு முடியிட்டு அதுக்கு பிறவே கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். நாங்க அது வரைக்கும் காத்திருக்க சம்மந்தி. வேற இடத்துல மகனுக்கு பொண்ணு பார்க்க மாட்டேன். உங்க மகளுக்காக நாங்க காத்திருக்கோம். ஆ, சரி சரி. இந்த விஷயம் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன் சம்மந்தி? நான் எது சொன்னாலும் ஏதாவது காரணம் இருக்கும். யாருக்குமே இப்போதைக்கு தெரிய வேண்டாம். சரி சம்மந்தி, நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். வேற ஏதாச்சும் வேணுமா சம்மந்தி? காஃபி எதுவும் வேணுமா? இல்ல சம்மந்தி, வீட்ல இருந்து வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன். சரி, அப்படின்னா கிளம்புங்க. உங்க வீட்லயும் இதை பத்தி பேசுங்க.
உங்க வீட்டில் உள்ளவங்க சம்மதிச்சா இந்த கல்யாணத்தை நம்ம பிறகு வச்சுக்கலாம். சம்மதிக்கலைன்னா வேற இடத்துல பொண்ணு பார்த்துக்கோங்க. இல்ல சம்மந்தி, எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான், நாங்க வெயிட் பண்ணியோம். ஆ சரி 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 சம்மந்தி, அப்ப நான் போயிட்டு வரேன். ஆ போயிட்டு வாங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப தான் திமிரு. காப்பி குடிக்கிறியாங்க? ஏன் இத்தனை வேலைக்காரி வச்சிருக்காளே, காப்பியை போட்டு எடுத்துட்டு வர சொன்னாலும் என்ன? என் வீட்டுக்கு வந்தா மட்டும் வேலைக்காரிகள் சரியில்லை, நீங்க நடந்துக்கிறது சரியில்லைன்னு 1008 குறை சொல்லுவா. இங்க வந்தா காப்பி வேணுமாங்க. சரி, இந்த அளவுக்கு நீ மதிக்கிறாய்வா? கல்யாணம் முடியட்டுமே, அதுக்கு வரதானே இருக்கு இவளுக்கும் இவன் மொபலுக்கும். நான் யாருன்னு அப்ப இவளுக்கு தெரியும். என் வீட்டுக்கு வந்தா காப்பியை போட்டுட்டு வந்து குடிச்சிட்டு போன்னு சொல்லுவேன் வேணும்னா. என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசியவா? 1.5 வருஷம் காத்திருக்கணுமாமே. காத்திருக்கேன்டி, காத்திருக்கேன். நீ என்னை செஞ்சதுக்கெல்லாம் திருப்பி செய்யறதுக்காக நான் காத்திருக்கேன். இப்ப எவ்வளவு முடியுமோ நீ நல்லா ஆடு, அதுக்கு பிறகு நான் ஆடுவேன், நீ பாத்துக்கிட்டே இரு. செல்லம்மாக்கா, பாஷில்பா உட்காரு. இப்பதான் வேலை முடிச்சு வரையோ? ஆமாக்கா, வீட்டுக்கு போவேல, நீ யாரடியோ உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விசேஷப்பா? உட்காரு. ஏக்கா, அந்த ராசாத்தி இருக்குல்ல? ஆமா, அவியலுக்கு என்ன ஏசிட்டாவளோ? அதுதான் இது இடமும் ஏசுதை வாங்கி வாங்கி பழகிட்டு. அது இல்லக்கா, இன்னைக்கு எங்கேயோ போறேன், வீட்டை பாத்துக்கன்னு சொல்லிச்சு. நான் எங்க போறியன்னு கேட்டதுக்கு சம்மந்தி வீட்டுக்குன்னு சொல்லிச்சுக்கா. அதான் எல்லாம் முடிஞ்சிட்டே எதுக்கு சம்மந்திங்கிறியன்னு கேட்டா, 2வது பிள்ளைய அவனுக்கு கட்டி வைக்க போறேன், அதனால சம்மந்தின்னு சொல்லியாவுக்கா. அதான் அது அப்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ராணியக்கா தான் சம்மதிக்கலையே. இல்லக்கா, இன்னைக்கு ராணியக்கா இவியல போன் போட்டு கூப்பிட்டாவே. அப்படியா? ஆமாக்கா, அப்படிதான் சொல்லிட்டு இது போச்சு. சீச்சி, அப்படிலாம் இருக்காது. ராணியக்கா வந்து இதை கூப்பிடுறதாவது. இதுதான் அப்படி புல்ட்ட புட்டுட்டு அலையுது ஷில்பா. இதுதான் ராணியக்காவுக்கு போன் போட்டு என்ன வட்டமான்னு கேட்டுட்டே போயிருக்கோம். இல்லக்கா, அவியதான் போன் அடிச்சவள அது சொல்லிச்சு. அது சொன்ன பொய்யாதான் இருக்கும் ஷில்பா. ஏக்கா, அவிய சொன்ன தினச பார்த்துட்டு எனக்கு என்னமோ உண்மையா இருக்குமோன்னு தோணுதுக்கா. என்ன ஷில்பா சொல்றா? ஆமாக்கா, ராணியக்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாவேன்னு தோணுது. அப்படியா? ஆமா, அன்னைக்கு இது போய் கேட்டுட்டு வரேன்னு தானே போச்சு. இப்போ அவியலை போன் போட்டு கூப்பிடியாவனா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லதான் கூப்பிட்டுருப்பாவன்னு நினைக்கேன். ஐயோ, ராசத்தேக்கா வந்த உடனே எதுக்கு போனியே, என்னாச்சுன்னு கேட்க வேண்டியதானே? கேட்காம இருப்பானா? கேட்டேன்க்கா. ஒரே வார்த்தையா உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவிய பாட்டுக்கு கோமா போயிட்டாவே. கோமாவா போச்சு? அப்படின்னா ராணியக்கா ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாவே. எப்படிக்கா சொல்றிய? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா முகம் முழுக்க சிரிப்பா இருந்திருக்கும். 32 பல்லம் தெரிகிற மாதிரி ஈன்னு போவோம். அதை பத்தி எனக்கு தெரியாதா? அனுவாவிய மகனுக்கு கெட்டித்தரவன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷம் அது முகத்துல. கோமா போச்சுன்னா விய கெட்டித்தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாவன்னு நினைக்கேன். அப்படியா? எனக்கு என்னமோ தப்பா தோணுதுக்கா. ராணியக்கா அந்த பிள்ளைய கெட்டித்தாரேன்னு சொல்லியிருப்பாவன்னு தோணுது. இந்த வீட்டுக்கு வந்தா அந்த பிள்ளை கஷ்டம் தான்க்கா படணும், நிம்மதியே போயிரும். இந்த விஷயம் உனக்கு எனக்குமே தெரியுது, அவியலுக்கு தெரியல பாரு. சரோஜாக்கா இந்த விஷயத்த அவிய அண்ணன்ட்ட சொல்லியிருக்காவளா? அவிய அண்ணே ராணியக்காட்ட சொன்னாலும் அவிய புரிஞ்சுக்கிட மாட்டேங்க அவளக்கா. அவிய புருஷன் சொல்லியே புரிஞ்சுக்கிடல, நம்ம போய் சொல்லி புரிஞ்சுக்கிடுவாங்களா? வீடு ஷில்பா, இந்த விஷயத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அனுவும் சூர்யாவும் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து காதலிச்சிருக்காவ. அந்த காதல் தான் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்கு. நம்மளும் கொஞ்சம் ஏதோ ஹெல்ப் பண்ணலாம்னு வச்சுக்கியா. ஆனா இந்த பிள்ளைக்கு நம்மளால எந்த உதவியும் செய்ய முடியாது ஷில்பா. என்னக்கா பசுக்கு நீ இப்படி சொல்லிப்டிய? உங்ககிட்ட வந்து சொன்னா ஏதாவது ஐடியா கொடுப்பியன்னு நினைச்சேன். ஷில்பா, இந்த விஷயத்துல நான் என்னத்த ஐடியா கொடுக்க? அந்த வீட்டுல இருந்தா கூட ஏதாவது யோசிக்கலாம். ஏக்கா, நான் அந்த வீட்டுல தானே இருக்கேன், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஷில்பா. அப்படியே நீ ஏதாவது செஞ்சாலும் ஒரே வார்த்தையா வேலை எல்லாம் வெளியே போன்ற அசத்தியக்கா சொல்லிடுவாவ. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? எப்படியோ போறாவ வீடு. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடக்காதுன்னு தான் நினைக்கேன். ராணியக்கா சம்மதிச்சிருக்க மாட்டாவ. இதுதான் வாயாம போய் கேட்டுட்டு வருமா இருக்கும். அப்படி ஒருவேளை கல்யாணம் பிக்ஸ் பண்ணாவனா வேணா நம்ம சரோஜா கிட்ட சொல்லுவோம். வேற என்ன செய்ய? வேற ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது. சரோஜாக்கா சொன்னாதான் அவிய கேட்க மாட்டாவளேக்கா. அனுபுல கல்யாணத்துக்கு அவிய சொல்லாததா? ஷில்பா, நெட்ட மாதிரி அங்கதானே வேலை செய்யறா. அவளுக்கு தெரியாம இந்த கல்யாணம் ஏற்பாடு நடக்காது. சப்போஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணாவனா நம்ம சரோஜா கிட்ட சொல்லுவோம். ஏக்கா, இந்த பிள்ளைய